சொன்னாலும் அதுல ஒரு நம்பகத்தன்மை இல்லாத காரணம் என்ன அப்படின்னா, அவர் வெறும் நடிகர், அனுபவம் இல்லாதவர், அரசியல் அனுபவம் இல்லாதவர், கட்சியிலேயே கட்சி கட்டுப்பாடு இல்லாதவர், கட்சி கட்டமைப்பு இல்லாதவர். விஜய் பின்னால இன்னைக்கு இருக்கிற இயக்கங்கள் எல்லாமே நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய கிறிஸ்தவ இயக்கங்கள் தான். திருமாவளவன் முதல்ல ஓடி போயிடணும்னு தான் பார்த்தாரு. ஆனா என்னமோ தெரியல, ஓடி போகல. இப்போ ஆராஜா என்ன சொன்னாரு, சம்பாதிக்க முடியாதவங்க எல்லாம் கவலைப்படாதீங்கடா, அடுத்த ஆட்சி 2026ல நம்ம தான் நிறைய சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப பாத்தீங்கன்னா தற்பொழுது திருப்பரங்குன்றத்துல ஒரு தொடர் பரபரப்பு நிகழ்ந்துட்டு வருது. தீபத்தூண்ல தீபம் ஏற்ற அரசு அனுமதிக்குது. அது இல்லாம 144 தடை போட்டாங்க. திருப்பரங்குன்றத்தோட பின்னணி என்ன சார்? திருப்பரங்குன்றத்தினுடைய பின்னணி ரொம்ப லாங் சமாச்சாரம். படை வீடுகள்ல முதல் படை வீடு தெய்வ யானையை திருமணம் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கிறார் அவரு முருகர். அது இந்துக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாட்டு தலமா பாக்குறோம். அது ரொம்ப நாளாவே கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் முன்னாலேயே அந்த வழிபாட்டு முறைகள்லாம் அங்க இருந்திருக்கு. கோவில்கள் அப்படின்னு வரும்போது நார்மலி சில வழிபாட்டு முறைகள் இருக்கும், ஆகம விதிகள் படி வழிபாட்டு முறைகள் இருக்கும். கொடிக்கம்பம் வைக்கிறது, தீபத்தூண் வைக்கிறது, அல்லது அந்த பிரகாரங்களுக்குள்ள சின்ன தெய்வங்கள் பெரிய தெய்வங்கள்லாம் வைக்கிறது, இதெல்லாமே அங்கே இருக்கும். நார்மலா அந்த ஒரு ஆகம விதிப்படி தான் இருக்கும். அந்த மலை, இந்த மொத்த மலையுமே ஆகம விதிப்படி தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இதுக்கு பல வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. ஆனா இந்த கோவில்ல சில பிரச்சனைகள் இருக்குங்கிறது ரொம்ப நாளாவே தெரியும். 2 வருஷம் முன்னால நம்ம நவாஸ்கனி அப்படின்ட்டு ராமநாதபுரம் எம்பி என்ன பண்ணாரு, மாடியில போயிடும், அதாவது இதுல மலை மேல ஏறிக்கிட்டு அங்க போயிட்டு நாங்க அசைவ உணவு சாப்பிடுவோம் அப்படின்னு உடனே அது ஒரு பெரிய கலவரம் வெடிக்கிறதுக்கான ஒரு முகாந்திரம் இருந்தது. ஆமா, ரொம்ப பெரிய சர்ச்சையா இருந்தது. நிறைய பேர் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு மாநாடு நடத்த வேண்டியதா இருந்தது. மாநாடு நடத்துறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. உயர்நீதிமன்றம், எனக்கு தெரிஞ்சு மதுரை கிளை உயர்நீதிமன்றம் கரெக்டா 3:30 மணிக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. 3:30 மணிக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு 4 மணிக்கு 6 மணிக்கு மீட்டிங் போடணும் அப்படின்ட்டு 4 மணிக்கே கிட்டத்தட்ட 25,000 பேர் அங்க குவிஞ்சிட்டாங்க. அதுக்கு முன்னால யாரையுமே உள்ள விடல. திருப்பரங்குன்றத்துக்கு போறதுக்கு எல்லா சைட்ல இருந்தும் சாலைகள் எல்லாம் வழிமறிச்சு, 2 வீலர்ல வரவங்க, கார்ல பஸ்ல வரவங்க எல்லாரையும் திருப்பி அமைச்சிட்டாங்க போலீஸ். அந்த அளவுக்கு அவங்க பயந்து போயிட்டாங்க. அதுக்கு முன்னால நம்ம சென்னிமலையில என்ன நடந்ததோ அதை விட மிகப்பெரிய அளவுல இந்துக்கள், அவங்க இந்துக்கள்னு சொல்லாதீங்க, அவங்கள பாஜகவினர் அப்படின்னு தான் சொல்லணும், பாஜக காரங்க சொல்லணும்னு சொல்லிட்டு சேகர் பாபு சொன்னாரு. பாஜகவினர் கிடையாது, அது இந்துக்கள் தான். எங்கெல்லாம் இப்போ இந்துக்களுடைய உரிமைகள் மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்துக்கள் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பாக்குறோம். மதுரையிலேயே முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது 3 நாள். அந்த 3 நாள்ல எவ்வளவு பேர் வந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 5-6 லட்சம் பேர் அங்க வந்திருந்தாங்க ஓவர் பீரியட் ஆஃப் 3 days. ரைட். நவ் இந்த கோவில இங்கிலீஷ்காரன் காலத்துல இருந்தே பிரச்சனை இருந்திருக்கு. 1800 சில்லறையிலே பிரச்சனை இருந்திருக்கு. 1868 வரைக்கும் அந்த தீபத்தூண்ல தான் அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கும் 100-150 வருஷம் முன்னால சிக்கந்தர் அப்படின்னுட்டு இவரோட டெல்லி சுல்தானுடைய ஒரு படை வீரர் இங்க தமிழகத்துல பல பகுதிகள், சின்ன சின்ன ஊர்களா இருந்தது இல்லையா, சின்ன சின்ன குறு நிலங்கள் இருந்தது, அதெல்லாம் வின் பண்ணிட்டு மதுரையில வந்த போது இங்க அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய சடலத்தை எதுக்கு அவ்வளவு மலை மேல ஏறி போய் புதைச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நாடு முழுவதும் இஸ்லாமியர்களுடைய படையெடுப்புக்கு பிறகு அந்த 1000 வருஷமா இந்து கோவில்கள் கிட்டத்தட்ட 50,000 கோவில்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. சிலதெல்லாம் மசூதிகளாகவும் தர்காவாக முக்கியமான 3 ஸ்தலங்கள் நான் சொல்றேன். காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்திலேயே ஒரு பெரிய மசூதி இருக்கு, மதுரா, அதுக்கப்புறமா ராம ஜென்ம பூமி அயோத்தியால. இந்த 3 தான் அதாவது 1980 வரைக்கும் இந்த 3 மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போறோம்,
ஏன்னா ஓகே இது சார். மூணுமே எங்களுக்கு ரொம்ப புனித தலம் அப்படின்னு அவங்க சொன்னதுனால அந்த மூணு தான் அஜெண்டால இருந்திருக்கு, இது வரைக்கும் இருந்திருக்கு. ராம் ம். ஜென்ம பூமி என்ன ஆச்சுங்கிறது தெரியும். பாபரி மஸ்ஜிதை இடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கோர்ட்லயே சாதகமான தீர்ப்பு வந்த பிறகு, சாதாரணமான தீர்ப்பு கிடையாது அது. அதுக்கு வந்து எவ்வளவோ தொல்லியல் வல்லுநர்கள் எல்லாம் வந்து, இன்க்ளூடிங் கே அகமது ஃப்ரம் கேரளா, அவர் போய் சாட்சி சொல்லி இவ்வளவு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து உள்ள கோயில் இருந்ததுங்கிறத நிரூபிச்சோம். இப்போ அவ்வளவு தூரம்லாம் இங்க ப்ராப்ளம் கிடையாது. ஆனா இன்னைக்கு டிஎம்கே அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பாபரி மஸ்ஜித் மாதிரி மாற்றுவதற்கு முயற்சி பண்றாங்க. பாஜக காரங்க முயற்சி பண்ணல, ஆமா. இந்துக்கள் முயற்சி பண்ணல. ஆனா டிஎம்கே முயற்சி பண்றது. அது எப்படி முயற்சி பண்றதுங்கிறதுக்கு நான் அப்புறமா வரேன். இப்போ இந்த தீபத்தூண்ல, அதாவது இந்த மலை உயரத்துல இருக்கிற தீபத்தூண், அங்கதான் உங்களுக்கு இது இருக்கு. அது என்னது, தர்கா இருக்கு. ஆமா சார். அதாவது தர்கா தர்கா என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு. ஆனா உண்மையிலேயே அது வந்து முதல்ல தர்காவா இருக்கல, அது வந்து கோவிலினுடைய மண்டபமா தான் இருந்தது. அங்க ம். வந்து தீபம் ஏத்துறதுக்கான தூண் வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ம். 13 அடி இருக்கும். ஆமா சார். அதுக்கு வேண்டி அங்க ஒரு இது வச்சிருப்பாங்க, ஒரு மண்டபம் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மண்டபத்தை இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு அது ரொம்ப நாளாவே அவங்களோட 300 வருஷமா அவங்க கூட இருக்கு. அதை யாருமே வேணும், திருப்பி திருப்பி வேணும் யாரும் கேட்கல. ஓகே. அது அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தக்கூடாதுன்னு என்று பிரிட்டிஷ்காரன் தான் ஸ்டாப் பண்ணான். ம். 1945 அதாவது 2வது உலகப் போர் ஆரம்பிச்ச சமயம் 1945 ஜனவரியில அவன் ஸ்டாப் பண்ணான். ஸ்டாப் பண்ணான். அது மாதிரி ஏதோ ஒண்ணு 1944 கார்த்திகை சமயத்துல. அதுக்கு அப்படின்னா, அதாவது நீங்க எல்லா இடத்துலயும் போயிட்டு எல்லாத்தையும் வச்சுக்க முடியாது. நான் அதுக்குதான் முதல்ல ஆகம விதி பத்தி சொன்னேன். தீபம் ஏத்தணும்னா மலை உச்சியில தீபம் ஏத்தணும். ஆனா மலை உச்சியில தீபம் ஏத்துறதுக்கு இவ்வளவு நாளா அலோவ் பண்ணிருக்கல. அந்த தீபத்தூண் அந்த மசூதிக்கு, அந்த இதுக்கு, தர்காக்கு மிக அருகில் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால இவங்க, அதாவது இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் இதுல பயம் கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வருவாங்க, தீபம் ஏத்துவாங்க, முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லுவாங்க, கிளம்பி போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இவங்க, ஆனா இதை வச்சு ஒரு மத கலவரம் ஆயிட்டா ஆமா. என்ன பண்றது? மக்கள் அந்த ஒற்றுமையா இருக்காங்க. தர்காவை அரசு தான் இவங்க ஒரு வந்து மசூதி, அரசு தான், மக்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. மதுரை சுத்தி இருக்கிற அந்த தர்காவுக்கு வர கேரளா முஸ்லிம்கள் யாருக்குமே அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இவங்க எல்லாருமே பாருங்க, தர்கா பக்கத்துல இருக்கிற கோவில், காஞ்சிபுரத்துல கூட மடம் இருக்கு, காஞ்சி மடம் இருக்கு. காஞ்சி மடத்தை தொட்டா மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய தர்கா இருக்கு. ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லையே. அப்போ இங்க மக்கள் வந்து ஒற்றுமையா அவங்க தான் சார் இருக்காங்க. ஒரே ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் அங்க போயிட்டு தீபம் ஏத்துறதுனால அவங்களுக்கு என்ன லாஸ் ஆக போகுதுன்னு தான் இஸ்லாமியர்கள் கேட்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு இதுல எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அறநிலையத்துறை உள்ள போறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஆமா சார். அரசுக்கு இதை தடுக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? போலீஸ்காரனுக்கு இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். நீங்க கேட்டீங்க இதனுடைய ஹிஸ்டரி என்ன அப்படின்ட்டு. இந்த ஹிஸ்டரி 2014 கூட உங்களுக்கு ஒரு இது இருக்கு. 1994 என்னமோ ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த தீர்ப்புல ரொம்ப கிளியரா சொல்றதுக்கு 3 இடங்கள், நெல்லித்தோப்புன்னு ஒரு இடம், அது நெல்லித்தோப்புங்கிறது ஒரு சமவெளி. அதுக்கப்புறம் மேலே ஏறி வரணும், அதாவது பின்பக்கத்துல இருந்து மேலே ஏறி வரணும், அந்த படிக்கட்டு, அந்த தர்கா மண்டபம். அதாவது தர்காங்கிறது கோவில் மண்டபமா தான் இருந்தது. திருப்பி திருப்பி சொல்றேன், நீங்க உள்ள போய் அந்த தூணெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கோவிலினுடைய வடிவமைப்பிலேயே தான் இருக்கும். அதுல வந்து இஸ்லாமிய வடிவமைப்பு கிடையாது, இஸ்லாமிய கட்டடக்கலை எதுவுமே கிடையாது. அதை மாத்திட்டாங்க. தட் இஸ் ஓகே, வச்சுட்டாங்க. அது ஓகேன்னு விட்டுட்டாங்க. இப்போ காஞ்சிபுரத்துல ஒரு பெருமாள் கோயில் இருக்கு, வைகுண்ட பெருமாள் கோயில் இருக்கு. அது பக்கத்துல ஒரு மசூதி இருக்கும். அந்த மசூதி வைகுண்ட பெருமாளுடைய தாயார் சந்நிதி. தாயார்னா அவருடைய மனைவி சந்நிதி. அந்த சந்நிதியை அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. எப்போ ஹைதர் அலி காலத்தையே அவங்க எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சண்டையெல்லாம் பண்ணி சமரசம்லாம் ஆகி அப்புறம் அவங்க சொன்னாங்க நீங்க வாபஸ் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்ன போது இந்துக்கள் சொன்னாங்க வேண்டாம், நீ வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. இன்னைக்கும் அது வந்து ஒரு சாட்சியா இருக்கு. காஞ்சிபுரத்துல வந்தீங்கன்னா வைகுண்ட பெருமாள் கோயில போய் பாருங்க, பக்கத்துல மசூதி இருக்கும். இன்னைக்கும் அவங்க 2 பேருக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனை கிடையாது. அவங்க நமாஸ் பண்ணுவாங்க, இந்த பக்கம் கோயில மேலதாளத்தோட விழாக்கள் நடக்கும். யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்து முஸ்லிம்களுக்கு எங்கேயுமே ப்ராப்ளம் கிடையாது. ஆனா
ப்ராப்ளம் எங்க வருதுன்னு கேட்டா, இந்து முஸ்லிம்கள்லாம் ரொம்ப நல்லிணக்கத்தோட இருந்துட்டா நம்மளுக்கு வந்து ஓட்டு விழாம போயிடுமே அப்படிங்கிற அந்த ஒரு பயத்துல டிஎம்கே காரங்க என்ன பண்றாங்க, ஏதாவது பண்ணி இது முடிச்சு போட்டு விடலாம் அப்படின்ட்டு கொளுத்தி போட்டிருக்கிறாங்க. அவ்வளவுதான். சோ அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த தர்கா நெல்லித்தோப்பு இடைப்பட்ட அந்த பகுதி, அந்த படிக்கட்டு மட்டும்தான் இஸ்லாமியர்களுடைய கையில இருக்கு. அது ம். இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர் கையில தான் இருக்கு. இன்னும் எதிர்காலத்திலும் இருக்கும். ஏன்னா இந்துக்களுக்கு அதுக்கு மேல உரிமை கொண்டாடுறதுக்கு அவசியமே கிடையாது. அந்த மலையினுடைய எல்லா மற்ற பகுதிகளும் இந்துக்களுடைய பகுதி தான் அப்படிங்கிறது பிரைவேட் கவுன்சிலே 1923 பிரிட்டிஷ் அரசாங்கத்துல லண்டன்ல இருக்கிற பிரைவேட் கவுன்சில்ல வந்து சொல்றாங்க. அதையே தான் இவங்க வந்து உறுதிப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க மற்ற சமாச்சாரங்களை கூட. நான் இங்க ப்ராப்ளம் என்ன வந்தது அப்படின்னா, நம்ம எவ்வளவு நாள் இந்த மாதிரி ஒரு உரிமையை நாம இழப்போம். உரிமைங்கிறது வந்து பாருங்க, கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்கு, அரசியல் அமைப்பு சட்டம், ஒரு குடிமகன் அவருடைய எந்த குடிமகனும் அவரவர்களுடைய மத நம்பிக்கைகளை, கோட்பாடுகளை, நெறிமுறைகளை, வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்க பூரண சுதந்திரம் இருக்கிறது. ரிலிஜியஸ் ஃப்ரீடம் அப்படிம்பாங்க. 7 ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அதுல ரிலிஜியஸ் ஃப்ரீடம் 1. அதே தான் இஸ்லாமியர்களுக்கு இருக்கு, ஜெயின்ஸுக்கு இருக்கு, மற்ற கம்யூனிட்டிஸ்க்கும் இருக்கு. அப்போ தொன்று தொட்டு பழக்கமா இருக்கு, 2000 வருஷமா பழக்கமா இருக்கு. ஒரு 150 வருஷமா தான் அது தடைபட்டு போயிருக்கு. நாம அங்க போயிட்டு தீபம் ஏத்தலாம். ஏன்னா அங்க கம்பம் அப்படியே தான் இருக்கு. எப்பவோ கட்டின எவனோ கட்டின கம்பம் அது. அந்த தீப கம்பத்துல போயிட்டு தீபம் ஏத்தலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் முறையிடுறாரு. முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு வராங்க. அப்புறம் கடைசியில இவர் தான் மதுரை கோர்ட்டுக்கு போறாரு. மதுரை கோர்ட்டுக்கு போன உடனே அவங்க வந்து ஓகே நீங்க ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க ஏத்திருக்கணுமா இருந்தது. ஆனா நீதிபதி ஓகே சொன்னதுக்கு அப்புறமா நீதிபதியுடைய உத்தரவை நடைமுறைப்படுத்துவதுதான் காவல்துறைக்கும் மாநில அரசுக்கும் கலெக்டருக்கும் கடமை. அந்த கடமையை செய்யாம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தடுத்துட்டாங்க. அதாவது 3ஆம் தேதி. சரி, 4ஆம் தேதி 3ஆம் தேதி தான் கார்த்திகை தீபம். அன்னைக்கு தான் தீபம் ஏத்தி வழிபடணும் அப்படின்ட்டு ஆகம விதி, தொன்று தொட்டு வரும் பழக்கம். இதெல்லாம் நீங்க வந்து சயின்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது. நீங்க கார்த்திகை தீபம் நீங்க சயின்டிபிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்க கூகுள்லயோ வேற சாட்ஜிபிட்டில போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கூட அதுலயும் கூட ஒரு விஞ்ஞான முறை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்படி பித்ருபக்ஷம் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறமா வர்றது அந்த பித்ருபட்சத்துல அந்த மகாலய அமாவாசை அந்த காலம் வந்து எப்படி சயின்டிபிக்கலி ப்ரூவ் ஆயிட்டு இருக்கோ, எப்படி ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது வந்து சயின்டிபிக்கலி ப்ரூவ் ஆயிருக்கோ, அதே மாதிரி நீங்க கார்த்திகை தீபத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு விளக்கேத்துறது முக்கியம் அப்படிங்கிறது சயின்ஸ்லயும் சொல்லப்பட்டிருக்குமா இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. அதை நம்ம கையில அது விட்டுடுவோம். ஆனால் அதை எல்லாத்தையும் விட மத நம்பிக்கை அப்படிங்கிறது, மத உணர்வு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எந்த ஒரு மதத்தினரை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவருடைய மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த காலத்துல 1949 டிஎம்கே ஆரம்பிச்சதுல இருந்து, ராபின்சன் பூங்கால ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கே இந்து மதத்தினருடைய உணர்வுகளை புண்படுத்துவதையே தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜா என்ன பண்ணாரு, ராஜா, திருமாவளவன் என்ன பண்ணாரு, கருணாநிதி என்ன பண்ணாரு, திங்க் பண்ணி பாருங்க. இவங்க எல்லாருமே வந்து ராமசாமி நாயக்கரை கையில வச்சுக்கிட்டாரு. ராமசாமி நாயக்கரனுடைய அந்த வாசகங்களை, காட்டுமிராண்டி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம், கடவுளை நம்புகிறோம், காட்டுமிராண்டி, கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு சர்ச் வாசல்லையோ இல்லைன்னா ஒரு மசூதி வாசல்லையோ தர்கா வாசல்லையோ வைக்க மாட்டாங்க. ஆனா இந்துக்கள் கோவில்களுக்கு முன்னால் வச்சிருக்காங்கன்னு சொன்னா இது டிஎம்கே சிஸ்டமேட்டிக்கா அவங்களுடைய கொள்கையை பரப்புறாங்க. அதே மாதிரி உதயநிதி சொன்னாரு, சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னாரு. டெங்கு மாதிரி, மலேரியா மாதிரி கம்ப்ளீட்டா எரடிகேட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதனாலதான் பீகார்ல ஊத்திக்கிச்சு. பீகார்ல ஊத்திக்கிட்ட காரணம், இண்டி கூட்டணியினுடைய வெற்றி ஊத்திக்கிட்ட காரணம் அதுதான். சோ இவங்க தொடர்ச்சியா இதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல அவங்க ஜட்ஜு கேட்கிறாரு, கலவரம் நடக்குது, கலவரம் நடக்க கூடாதுங்கிறதுனால நாங்க தடை உத்தரவு போட்டிருக்கோம், கலவரம் நடக்க கூடாதுங்கிறதுனால தான் நாங்க யாரையுமே மேல அனுப்பல அப்படின்னா. எவ்வளவு பேர் வந்தாங்க? 500 பேர் வந்தாங்களா? ஏன்பா 500 பேரை கூடதான் உங்களால மேனேஜ் பண்ண முடியல ஒரு காவல்துறைக்கு? கரூர்ல காவல்துறை மட்டும் நல்லபடியா நடந்திருந்ததுன்னு சொன்னா 41 உயிரிழப்புகள் ஏற்றிருக்காது, நிகழ்ந்திருக்காது. அதுக்கும் இவங்க தான் காரணம்.
அது 27,000 பேர். நான் சொல்லல, டிஜிபி அன்னைக்கு சொன்னாரு. அதாவது பொம்மை டிஜிபி, டெம்பரரி டிஜிபி அன்னைக்கு சொன்னாரு. அதாவது அரசை காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுனால அவர் சொன்னாரு 27,000 பேர் அப்படின்ட்டு. ஆனா எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா 27,000 பேர் எங்க, 500 பேர் எங்க? அவ்வளவு பேர் என்ன கையில இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்களா? ஆயுதங்கள், பயங்கரமான ஆயுதங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்களா? அவங்க யாரு கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்ச மாதிரி முபீன் மாதிரி ஆளுங்களா? இல்லையே. பக்தர்கள், பக்தியை மட்டும்தான் மனசுல வச்சிருக்காங்க. முருகனை மட்டும்தான் மனசுல வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி தீபத்தை ஏற்றிடுவாங்க, பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசையில வந்திருக்கிறாங்க, ஆர்வத்துல வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பக்தர்களை கம்ப்ளீட்டா அவங்க ஸ்டாப் பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு. இதுல 2 தவறு நடந்திருக்கு. ஒண்ணு, நீதித்துறையினுடைய ஆணையை நீங்கள் ஏற்காதது, நடைமுறைப்படுத்தாதது நீதிமன்ற அவமதிப்பு. 2வது, நீதித்துறை ஆல்ரெடி சொல்லி இருக்கு உங்களுடைய உரிமை மீட்டு கொடுக்கப்பட்டுள்ளது, நீங்க அங்க போயிட்டு விளக்கேற்றிக்கலாம். அப்போ நீங்க என்ன விளக்கேற்ற கூடாது, நீங்க தடுத்தது அரசியல் நிர்ணய சட்டத்தில் எனக்கு கிடைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை நீங்கள் பறித்து விட்டீர்கள். அதனால இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்றோம். 2 விதத்துல இந்த டிஎம்கே கவர்மெண்ட் ப்ராப்ளம் பண்ணிருக்குது. உங்கள்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். சார், எலெக்ஷன் வர இன்னும் 3-4 மாசம் தான் சார் இருக்கு. டிஎம்கே, அதாவது திமுக என்ன பண்ணுதுன்னா, சிறுபான்மையினர் ஓட்டுகளை வந்து அதை கலெக்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பெரும்பான்மையினர் அந்த மக்களை வந்து சும்மா டீல்ல விடுற மாதிரி இருக்கு சார். இதை வந்து நீங்க கேட்கவே வேண்டாம். அதுக்குதான் அந்த 2 ஜட்ஜ் இருந்தாங்க இல்லையா, அவங்க பேரு ஜெயச்சந்திரன் அண்ட் ராமகிருஷ்ணன் பேசும். அவங்க கேட்கும்போது கேட்கறாங்க, அரசுக்கு உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்றாங்க. அதாவது நாங்க தனி நீதிபதி கொடுத்த ஆர்டருக்கு அப்புறமா தான் அவங்க வந்து தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஆனா பேப்பர்ஸ் பார்க்கும்போது அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே மாதிரி இந்த மாதிரி லூஸா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, இது வந்து சரியா பண்ணல. நாங்க பேப்பர் ஆதாரம் கேட்ட உடனே நீங்க வந்து என்னத்தையோ ஜோடிச்சு கொடுக்குறீங்க, அதாவது இது பண்ணி தயார் பண்ணி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிருக்கிறாங்க. இதுதான் அந்த உள்நோக்கம். அதாவது டிஎம்கே பொறுத்த வரைக்குங்க, ஒண்ணு, இப்போ விஜய் வேற மேல வந்துட்டாரு. விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் போறது அப்படிங்கிறது இவங்க ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் 2 கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. 2லயுமே அந்த பாயிண்ட் சொல்றாங்க. அதாவது கிறிஸ்தவர் வாக்குகள் ஒட்டுமொத்தமா அவர் பின்னால போகுது. இஸ்லாமிய வாக்குகள் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை 90% டிஎம்கே தான் வாங்கிக்கிட்டு இருந்தது. அவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு, கிறிஸ்தவ சபைகள்ல அவங்க சொல்லிடுவாங்க, அதாவது அந்த ஃபாதர் என்ன சொல்றாரோ, அவங்க சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாங்கிற அளவுக்கு நான் போக மாட்டேன், பட் இங்க லோக்கல் மெட்ராஸ் பிஷப், தமிழ்நாடு பிஷப், ஆர்ச் பிஷப் அவங்க சொல்றதெல்லாம் அவங்க ஒத்துக்குவாங்க. அதே மாதிரி ஜமாத்ல என்ன சொல்றாங்களோ அதை தான் அந்த சமூகம் ஒத்துக்குவாங்க. நிறைய பேருக்கு வந்து அது தவறுங்கிறது தெரியும், முத்தலாக் தவறுங்கிறது தெரியும். ஆனாலும் அவங்களால அது அந்த ஜமாத் அமைப்பையோ இல்லைன்னா சர்ச் அமைப்பையோ கேள்வி கேட்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த சமுதாயத்துல இந்த மத அமைப்புகளுடைய கட்டுப்பாடு இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு கிறிஸ்தவராக ஒரு இஸ்லாமியராக நீங்க இருக்கும்போது வேற வழி இல்லை, ஜமாத்ல சொல்லிட்டாங்க டிஎம்கே போட்டுரு, வேற வழி இல்லை சர்ச்சில் சொல்லிட்டாங்க நீங்க டிஎம்கே போட்டுருன்னா போட்டுட்டு இருப்பீங்க. அதனால இப்போ அந்த இது வெளியில வந்துட்டு இருக்கு. எப்போ நம்ம இந்த முத்தலாக்கு நரேந்திர மோடி வந்து கேன்சல் பண்ணி விட்டாரோ, எப்போ இந்த வக்ஃபு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாரோ, வக்ஃபு சட்ட திருத்தம் கொண்டு வந்ததுல நிறைய இஸ்லாமியர்கள் ரொம்ப ஹாப்பி. அதை எதுக்கு டிஎம்கே எதிர்க்கிறது, எதற்கு மம்தா பானர்ஜி எதிர்க்கிறாங்க, பினராயி விஜயன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கேரளால கிறிஸ்தவர்கள் இந்த முறை பாஜகவுக்கு வாக்களிக்க காரணமே வக்ஃப் ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா அங்கேயும் கிறிஸ்தவர்கள் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு அப்புறம் தான் கிறிஸ்தவர்கள் வந்தாங்க, அது கரெக்ட். அதுக்கப்புறமா அவங்க வாங்கின ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இன்னைக்கு வக்ஃப் போர்டு எடுத்துக்க போகுது. அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. அதனால இப்போ இஸ்லாமியர்களுக்குள்ளே ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா நான் வந்து நிறைய பேரோட தொடர்பு வச்சுட்டு இருக்கிறேன். அவங்க எல்லாம் சொல்றாங்க, 'ஆமா சார், இந்த ட்ரிப்பு இஸ்லாமியர்கள் வந்து ஒட்டுமொத்தமா டிஎம்கேக்கு போக மாட்டாங்க, 90% டிஎம்கே தான் வருவாங்க' அப்படிங்கிறாங்க. 'ஏன் சார், 90% டிஎம்கே தான் வருவாங்க?' அப்படின்னா, 90% டிஎம்கே தான் வருவாங்க. 10%
50% வந்து விஜய் கட்சிக்கு போயிடுவாங்க எப்படி அப்படின்ட்டு சார் அவங்க எதனால சொல்றாங்க. சார் எதனால சார் இந்த சிறுபான்மை ஓட்டுகள் பிரியுது? இல்ல, சிறுபான்மை ஓட்டுகள் பெரிய காரணம் வந்து சிறுபான்மையர்களுக்கு தெரிஞ்சு ஒண்ணு கிறிஸ்தவர்கள் நடிகர் விஜய் பின்னால போறதுக்கு காரணம் நடிகர் விஜய் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ்டு. நீங்க கொஞ்ச நாள் முன்னால ஒரு 2-3 வருஷம் முன்னால உதயநிதியை வந்து மினிஸ்டரா ப்ரமோட் பண்ணி உதயநிதியை மினிஸ்டரா ப்ரமோட் பண்ணின உடனே ஒரு நிகழ்ச்சியில அவர் சொல்லுவாரு, நான் வந்து என்னுடைய மனைவி ஒரு கிறிஸ்தவர், நானும் கிறிஸ்தவன் தான், இதை நான் அப்படி சொன்னேன்னா சங்கிகளுக்கு எரியும் அப்படின்ட்டு ஒரு கேவலமான வார்த்தையை ஆமா ஆமா போட்டு ஆமா. நீ கிறிஸ்தவரா இருங்க, இஸ்லாமியரா இருங்க, சமணரா இருங்க, என்ன வேணா பௌத்தரா இருங்க, நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எந்த சங்கிக்கும் இதனால ஒன்றும் வயிற்றெல்லாம் இன்னும் வயிறு ஒன்றும் எரிய போறது இல்லை. ஆனா அவர் நினைச்சுக்கிறாரு வைத்தெரியும், அதனால மீண்டும் மீண்டும் அதை சொல்ல ஆரம்பிச்சாரு. அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் அந்த பக்கம் போயிடக்கூடாது, இஸ்லாமியர்கள் அந்த பக்கம் போயிடக்கூடாது. அது கிறிஸ்தவர்கள் ஆட்டோமேட்டிக்கலி அவங்களோட நேச்சுரல் சாய்ஸ். ஏன்னா விஜய் பின்னால இன்னைக்கு இருக்கிற இயக்கங்கள் எல்லாமே நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய கிறிஸ்தவ இயக்கங்கள் தான். ஒட்டு மொத்தமா இந்த நாட்டை, இந்த தமிழ்நாட்டை, அட்லீஸ்ட் அந்த கோஸ்டல் ஏரியா, இந்த மலைப்பாங்கான இடங்கள், நீங்க மலைகள்லாம் நீங்க போனீங்கன்னா ஒரு பெரிய சிலுவை வச்சிருப்பாங்க, எங்க போனீங்கன்னாலும் ஒரு சிலுவை கிடக்கும். திருப்பதியிலேயே இந்த சிலுவைகள் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்க கூகுள் ஓபன் பண்ணி நீங்க திருப்பதி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, கொஞ்சம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஏகப்பட்ட கிறிஸ்துவ சர்ச் அமைப்புகள், மத்த அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 350 அமைப்புகள் திருப்பதியில இருக்குது. அதாவது கீழ் திருப்பதியில, மேல அப்கோர்ஸ் இன்னும் வரல. ஆனா மேலையும் அந்த கோவிலை சுத்திய பல மலைப்பகுதிகளை நீங்க வந்து பார்க்க முடியும். சோ அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கிறிஸ்தவ நாடா மாத்தணும். ஏன்னா 2000வது ஆண்டுல போப் சொன்னாரு, இந்த மாதிரி அடுத்த மில்லேனியம், அடுத்த 1000 வருடம் என்பது ஆசியாவை கிறிஸ்தவ ஆசியாவாக ஆக்குவதுதான் திட்டம் அப்படின்னாரு. அதுக்கு வாஜ்பாய் பிரதமரா இருந்தார் அன்னைக்கு, பயங்கரமான ஒரு காட்டமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, பண்ணுங்க பார்க்கலான்னாரு. அதுக்கப்புறமா போப் இங்க வந்தாரு, அவர் நல்லா குளிப்பாட்டி அனுப்பிச்சான். என்னது விருந்தோம்பல் அப்படிங்கிற அந்த ஒரு பண்பை நம்ம காமிச்சுதான் ஆகணும், அதனால அதை பண்ணிட்டோம். சோ கிறிஸ்தவர்கள் விஜய்க்கு பின்னால் போவதை நம்ம எதிர்பார்க்க முடியும். இஸ்லாமியர்கள் அவர் பின்னால் போகிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு நம்மளுடைய வாக்குகளை மட்டும்தான் வாங்கி அவங்க ஜெயிக்கிறாங்க, அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுடைய வாக்குகள் பயன்படுது, டிஎம்கேனால நம்மளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால்தான் 2 வருஷம் முன்னாலேயே நீங்க வந்து இந்த மாற்றத்தை இப்ப பார்க்க முடியும். டிஎம்கேனுடைய மனசுல இந்த மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். என்ன, ஃபர்ஸ்ட் அந்த சல்மா அப்படிங்கிறவ, அந்த ராஜ்யசபா சீட்டு சல்மா அப்படிங்கிறவங்க கொடுத்தாங்க. தகைசால் விருது ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த தகைசால் விருதுக்கு அந்த குறிப்பிட்ட இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த அந்த நபர் உண்மையிலேயே தகுதி பெற்றவரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இது எல்லாமே நீங்க பாருங்க விஜய் வந்த பிறகுதான் ஆரம்பிக்கிறது. அப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம், டிஎம்கே வந்து விஜயை பத்தி ரொம்ப பயந்துருக்கு. சிறுபான்மையினர் வாக்குகள், இளம் பெண்களுடைய வாக்குகள், 30 வயசுக்கு கீழே இருக்கிற பெண் இளைஞர்களோட வாக்குகள் எல்லாமே விஜய் பிக்சர் பார்த்துட்டு தான், மற்ற நடிகைகள் பேர்லாம் எனக்கு அவங்களோட அவங்க காதல் பாட்டுகள் இதெல்லாம் பார்த்துதான் அவங்க வளர்ந்துருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு விஜயை கண்டா பிடிக்கும். இளைய சமுதாயம் அணில் அப்படின்னு சொல்லிக்கிற இந்த 18 வயசு நிரம்பாத அணில்கள், அவங்களுக்கும் அவரை பிடிக்கும். அதனால இவங்க எல்லாருமே அங்க போயிட்டாங்க. 18 வயசு வரைக்கும் உங்களுக்கு வாக்குரிமை கிடையாது. 18ல இருந்து 35 வரைக்கும் இருக்கிற அந்த 2,65,00,000 பேர் 100% பாஜக அதிமுக பத்தி பயப்படல, ஆனா விஜய் பத்தி தான் ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க பாருங்க, பாஜக பத்தி எதிர்க்கிறதே கிடையாது, ஏடிஎம்கே எதிர்க்கிறது கிடையாது. ஆனா எல்லாருமே அமைச்சர்ல இருந்து முதல்வர், துணை முதல்வர் அந்த பேரை மட்டும் சொல்ல மாட்டாங்க. புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அரசியல் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்துட்டாங்க, அந்த மாதிரி மறைமுகமாக தாக்கிட்டு இருப்பாங்க. நீங்க பார்க்க முடியும். ஆனா விஜய் பேரு சொல்லி டைரக்டா அடிச்சிடுறாரு. இவங்க மறைமுகமா சொல்றாங்க. ஆமா ஆமா, இவங்க மறைமுகமா சொல்றாங்க, மத்தவங்க எல்லாம் டைரக்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அட் த சேம் டைம் கூட்டணி கட்சிகளுடைய மனசுல வந்து ஒரு மாதிரியான குழப்பம் இருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். திருமாவளவன் முதல்ல ஓடி போயிடணும்னு தான் பார்த்தாரு, ஆனா என்னமோ தெரியல ஓடி போகல. இப்போ
அவர் பார்த்தாரு கொஞ்சம் ஆழம் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆழம் எப்படி பார்ப்பீங்க? ஒரு குரங்கு ஆழம் பார்க்குற மாதிரி குட்டியை போட்டுட்டு திருப்பி எடுக்கும். அது மாதிரி ஆழம் பார்க்கணும். அது காங்கிரஸ் கட்சி முதல்ல அவங்க கூட சேர்ந்துருச்சு சொன்னா பின்னாலேயே நம்ம தொத்திக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் இன்னைக்கு ஆழம் பார்த்துட்டு இருக்கிறாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸ்ல 75லேருந்து 90% காங்கிரஸ்காரர்கள் விஜய் கூட தான் போகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய மேலிடத்துக்கும் அந்த மாதிரி செய்திகள் போயிட்டு இருக்கு. இதுல என்ன பண்றதுங்கிறது தெரியல. ஆனா டிஎம்கேக்கு கூட இப்போ காங்கிரஸை வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸ் கட்சியோ இல்லைன்னா வெறும் கம்யூனிஸ்ட் கட்சியில வச்சு அவங்க திருப்பி வெற்றி பெற முடியாது. 118 இடங்கள்ல அவங்களால வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் தனித்து நின்று ஜெயிச்சதே கிடையாது டிஎம்கே. கூட்டணி இல்லாம, கூட்டணியுடைய பலம் இல்லாம அவங்க பண்ண முடியாதுங்கும் போது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சார், இந்த தித்வா புயல் வந்தது சார். நிறைய பகுதிகள் வந்து பாதிப்படைந்தது. அந்த பகுதியெல்லாம் பார்க்கறதுக்காக அமைச்சர் வந்து சேகர் பாபு வந்து மேயர் பிரியா இவங்க 2 பேருமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க தான் அடிக்கடி இந்த 2 முகங்கள் மட்டும்தான் தொலைக்காட்சியில அடிக்கடி வந்திருந்தது. எப்ப இந்த திருப்பரங்குன்றம் அந்த பிரச்சனை வந்ததோ அதுல இருந்து சேகர் பாபுவோட முகமே காணாம போயிடுச்சு சார். இது வரைக்கும் ஒரு பதில் கூட மக்களுக்கு சொல்லல அவரு. அறநிலையத்துறையே இந்துக்களுக்கு எதிராக செயல்படுற மாதிரியான ஒரு எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். டிஎம்கே வந்து எப்போ பிரச்சனைக்கு வருதோ அப்போ உடனே ஹிந்தி எதிர்ப்புன்னு ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாலே நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது 1965 எனக்கு 10 வயசு தான். அன்னையிலேருந்து நான் பார்த்துருக்கேன் டிஎம்கேக்கு என்னைக்கு ப்ராப்ளம் வரதோ. 67 தான் வந்தது இது டிஎம்கே. 68 ஒரு மிகப்பெரிய கலவரம். 68 இந்த கலவரம் வந்து மதுரை வரைக்கும் போய்ட்டு மதுரையில் தான் மேக்சிமம் டேமேஜ் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போலாம் நான் சின்ன பையன் தான். அப்புறம் சப்சிக்வெண்ட்லி இப்போ கூட பாருங்களேன், மாநில அரசுக்கு எங்க பிரச்சனை வருது, டாஸ்மாக்ல பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா உடனே தொகுதி மறுவரையறை அப்படிம்பாரு. தொகுதி மறுவரையறை பத்தி பேசி பாஜக வந்து நம்மளுடைய தொகுதிகள் எல்லாம் கம்மி பண்றது பாக்குறாங்க. உத்தரப்பிரதேசம், பீகார்ல எல்லாம் அதிகமான தொகுதிகள் கொடுத்து அப்படியே ஜெயிச்சிடலாம், அப்படியே ஆட்சியை பிடிச்சிடலாம்னு பாக்குறாங்க அப்படின்ட்டு முதல்வர்கள் மாநாடு போடுவாங்க. ஹிந்திக்கு எதிரா மற்ற மாநில முதல்வர்களுக்கெல்லாம் வந்து இவர் கடிதம் போடுவாரு. மற்ற மாநில முதல்வர்கள் யாருமே இவருடைய கடிதத்துக்கு பதில் கொடுக்கல. யோகேந்திர யாதவ் மட்டும்தான், சலீம் என்கிற யோகேந்திர யாதவ் மட்டும்தான் பதில் கொடுத்திருக்கிறாரு. அவர் சொன்னாரு, நீங்க நினைக்கிற தப்பு, இந்தி வந்ததுனால 56 இந்திய மொழிகள் அழிஞ்செல்லாம் போகல, கால வழக்குல அது அழிஞ்சு போயிருக்கு, அவ்வளவுதான். ஆனா ஹிந்தி தான் அழிச்சதுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைங்கிறத அவர் சொன்னாரு. அதே மாதிரிதான் இப்போ நெல் கொள்முதல்ல எப்படி அவங்க சொதப்பினாங்கன்னு நீங்க பாருங்க. டாஸ்மாக்ல ப்ராப்ளம் ஆச்சு, உங்களுக்கு டாஸ்மாக்ல ப்ராப்ளம் ஆச்சு, வெள்ள பாதிப்புல ப்ராப்ளம் ஆச்சு, நெல் கொள்முதல் கூட உங்களால ஒழுங்கா பண்ண முடியாம போச்சு. மத்திய அரசு 350 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. ஆனா அது எங்க போச்சுன்னே தெரியல. இன்னைக்கு வரைக்கும் கோடவுன் கட்டல. நீங்க அவங்களுடைய விவசாயத்துறைக்கான வாக்குறுதிகள் எவ்வளவு இருக்கு நீங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 30-35 வாக்குறுதிகள் இருக்கு. அதுல எவ்வளவு வாக்குறுதிகள் அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு கூட பண்ணல. நெல்லுக்கு ஆதாய விலை கூட மத்திய அரசு கொடுக்கறது. நீங்க என்ன பண்ணணும், மத்திய அரசு கொடுக்குற பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்க கொள்முதல் பண்ணணும், அவ்வளவுதான். அதுல கூட அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்ல ஊழல் பண்ணிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 168 கோடி ரூபாய் லாஸ் அப்படின்னுட்டு கால்குலேட் பண்ணி அவர் சொல்றாரு. அதே மாதிரி கே என் நேருவோட ப்ராப்ளம் என்ன, ஐ பெரியசாமியோட ப்ராப்ளம் என்ன, இவருடைய கதிர் ஆனந்த், துரைமுருகன் ப்ராப்ளம் என்ன, ஏவா வேலு ப்ராப்ளம் என்ன, எல்லாரோட இது பாருங்க. பல்வேறு ஊழல்கள் 1, நிர்வாக சீர்கேடு 2, சட்டம் ஒழுங்கு 3. ஆனா இவங்க பாருங்க, நம்ம 11 lakh crore நாங்க முதலீடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பேசுவாங்க. இது எங்க, நீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொன்னா டிஆர்பி ராஜா வந்து ஒரு வெள்ளை தாளை அப்படி காமிச்சிட்டு இதான் வெள்ளை அறிக்கை அப்படின்பாரு. அந்த அளவுக்கு ஒரு சென்ஸ்லெஸ், ஒரு உணர்வு இல்லாத, ஒரு பொறுப்புணர்வு இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்கு. இவங்களுடைய தோல்விகள் எல்லாம் நம்ம வந்து மறக்கணும் அப்படின்னு சொன்னா மக்களை கொஞ்சம் திசை திருப்பி விடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி என்ன இருக்கு, இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல வந்து அறநிலையத்துறை இறக்கிறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அறநிலையத்துறை வந்து அவங்களுடைய டியூட்டி என்ன, ஈவனுடைய டியூட்டி என்ன, கோவில் சொத்துக்களை பார்த்துக்கிறது, அந்த கோவில் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்களை பார்த்துக்கிறது, ஆகம விதி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுக்கறது, அந்த கோவில் சொத்துக்களில் இருந்து வருமானத்தை வசூலிப்பது. அந்த சொத்துக்கள் எங்கேயாவது பினாமியில ஞானம் எவனா வித்துட்டு போயிட்டானா அதெல்லாம் மீட்கணும். இதெல்லாம் தான் அவங்களுடைய வேலை.
நீங்க போயிட்டு இந்த இந்த மேட்டர்ல இந்த உத்தரவை நீங்க திரும்ப பெறுங்கள் அப்படின்னு திருப்பரங்குன்ற மேட்டர்ல இந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவை நீங்க திரும்ப பெறுங்கள் சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த லோக்கல் ஸ்டாண்டியும் கிடையாது, முகாந்திரமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இங்க போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆக மொத்தம் டிஎம்கே, அதாவது அரசனுடைய அந்த கொள்கை இருக்கு இல்லையா, ஆன்டி ஹிந்து பாலிசி, அதாவது இந்துக்களுக்கு விரோத கொள்கை, அந்த இந்து விரோத கொள்கையை எப்படியாச்சும் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. அவங்க தான் வந்து இந்த காவல்துறையை, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் ஈஓ, கோவில் ஈஓ, இந்த 3 பேரையும் தூண்டி விட்டது. அவங்க கைப்பாவையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன என்ன பண்ணணும் தெரியல. ஏன்னா மேலிடத்துல இருந்து ஆர்டர் வருது, சிஎம்ஓ வருது, இல்லைன்னா டெபுட்டி சிஎம்ஓல இருந்து வருது. அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்க பண்ணித்தான் ஆகணும். காவல்துறையும் அப்படிதான் நடக்கும், வேற வழி கிடையாது. ஆனா இதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது அவங்களும் யோசிக்கல, மு.க.ஸ்டாலினுடைய அரசும் யோசிக்கல. நேற்று முந்தா நாளோ ஏதோ ஒரு சின்ன மீட்டிங் நடந்திருக்கு அங்க. அங்க வந்து நிர்வாகிகள், டிஎம்கே நிர்வாகிகள் எல்லாம் போய் சொல்றாங்க, இந்துக்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க. இது வந்து டிஎம்கேக்கு இது வந்து தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். யாராவது தலைமைக்கு எடுத்து சொல்லுங்க. ஏன்னா டிஎம்கே வந்து ஒரு குடும்ப கட்சி, ஒரு டெமோக்ராட்டிக் கட்சி அப்படின்னு சொன்னா யார் வேணாலும் போய் பேச முடியும். இப்போ பாஜக எல்லாம், ஏடிஎம்கே எல்லாம் யார் வேணா எது வேணாலும் பேச முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து டெமோக்ராட்டிக் கட்சி, குடும்பம் சார்ந்த அல்லது ஒரு தனிநபர் கட்சி கிடையாது. ஆனா இன்னைக்கு டிஎம்கே கட்சி, அந்த டிஎம்கேல முதல்வர், துணை முதல்வருடைய அம்மா, அதாவது முதல்வருடைய மனைவி, முதல்வருடைய மாப்பிள்ளை, இவங்க 4 பேர் தான் அந்த குடும்ப உறுப்பினர்கள். யாராவது அவங்கள போய் எடுத்து சொல்லுங்கிற அளவுக்கு டிஎம்கே நிர்வாகிகளே அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. இல்லைன்னா 2026 நம்மளுக்கு வந்து பயங்கரமான பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அவங்க உணர்ந்தாச்சு. டிஎம்கே கவர்மெண்ட், டிஎம்கே தலைமை இன்னும் உணரலன்னு நான் பாக்குறேன். தேங்க்யூ. ஓகே சார். இது தமிழ்நாட்டுல வந்து மத கலவரத்தை ஏற்படுத்துறது வந்து பிஜேபி தான்ன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து திமுகவினர் வச்சிட்டு இருக்காங்க. நாங்க வந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படல, நிறைய இந்த பாலாபிஷேகம், அவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி விமர்சனங்களும் வைக்கப்படுது சார். கும்பாபிஷேகம்லாம் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படுது சார். கும்பாபிஷேகம் அவங்க நடத்துறது வந்து அவங்களுடைய ஒரு சேரிட்டி, ஒரு தர்மம் அப்படின்னு நீங்க பார்க்க கூடாது. அறநிலையத்துறையினுடைய டியூட்டி அது. இவ்வளவும் ஒரு கும்பாபிஷேகம் நடந்த இடத்துல கும்பாபிஷேகம்ங்கிற பேர்ல எவ்வளவு பொய் கணக்கு எழுதப்படுகிறது, எவ்வளவு crores of rupees அவங்க லூட்டி அடிக்கிறாங்கிறது எனக்கு தெரியும். அங்க போனீங்கன்னு சொன்னா புதுசா கட்டுற மண்டபம், புதுசா பதியற அந்த கற்கள், அந்த சிமெண்ட் ஸ்லாப் ஆகட்டும், அதெல்லாம் கருங்கல் ஸ்லாப் ஆகட்டும், அந்த பெயிண்ட் குவாலிட்டி, மற்ற கட்டமைப்புகள், இது எல்லாமே தரக்குறைவா இருக்கு. ஒரு கோயில் நீங்க போனீங்கன்னா அது 12 வருஷம், அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு அடுத்த கும்பாபிஷேகத்துக்கு 12 வருஷ காலம் வரைக்கும் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். ஆனா இப்போ நீங்க போனீங்கன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷத்துலயே அது பழைய நிலைமைக்கு திரும்பிடும். அந்த அளவுக்கு தரமற்ற குவாலிட்டி. எப்படி நம்ம பள்ளிக்கூடத்துல எல்லாம், அரசு பள்ளிக்கூடங்கள் மேற்கூரையெல்லாம் இடிஞ்சு கீழே விழுதோ, அந்த குடியாத்தத்துக்கிட்ட அந்த பாலம் 3 மாசம் ஆன பாலமே அடிச்சுக்கிட்டு போகுது தண்ணியில. அந்த அளவுக்கு தரமற்ற சாலைகள். மெட்ராஸ்ல எப்படி தரமற்ற சாலைகள், எப்படி அவங்க வந்து தரமற்ற பொருட்களை உபயோகித்து சாலைகள் போடுகிறார்கள் அப்படிங்கிறது பாருங்க. அதே தான் கோவில் கும்பாபிஷேகம் பண்றாங்க. கோவில் கும்பாபிஷேகம் பண்ணினது இவங்க பெரிய நன்கொடையெல்லாம் ஒன்றும் பண்ணல. டிஎம்கேனுடைய அறக்கட்டளை இதெல்லாம் பணம் போல, கோவிலுடைய பணத்துல இருந்தா அவங்க வந்து அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் பொய்க்கணக்கு எழுதி நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்கிறது எனக்கு தெரியும். ரைட்டு. அதாவது இந்துக்கள், நாங்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. இன்னைக்கு அவங்க உச்ச நீதிமன்றத்தை கொடுத்த அந்த இதுல கூட அவங்க என்ன சொல்றாங்க, தீபம் ஏற்றுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் இவ்வளவு நாளா ஏத்திக்கிட்டு இருந்த இடத்தை மாத்தணும்னு ஆசைப்படுறாங்க, அதுதான் எங்களுக்கு நாங்க ஒத்துக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முதல்ல, அதாவது 1868க்கு முன்னால எவ்வளவோ வருஷம் கணக்கா அந்த தீபத்தூண்ல தான் ஏத்திருக்கு. அப்புறம் எதுக்கு தீபத்தூண்? மலைக்கு மேல எதுக்கு தீபத்தூண் வச்சிருக்குன்னு நான் கேட்கிறேன். தீபம் ஏற்றுவதற்காகத்தான் தீபத்தூண். அதுக்கப்புறமா இந்த வெர்டிக்ட் வந்ததுக்கு அப்புறமா, ஐ திங்க் 1994 வெர்டிக்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அந்த, அதாவது அங்க 3 விதமான சிகரங்கள் இருக்கும். லெப்ட்ல ஒரு சின்ன சிகரம் இருக்கும், இங்க நேரா பார்த்தா ரைட்ல இன்னும் கொஞ்சம் மேல இருக்கும். அதுதான், அங்கதான் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, இவர் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு.
அதுக்கப்புறமா இன்னும் மேல போகணும். அது இன்னும் உயரமான மலை, அதுக்கு மேல இருக்கிற சிகரம். அந்த சிகரத்துல தான் அந்த விளக்கு தூண் வச்சிருக்கிறாங்க. ஆமா அந்த அந்த விளக்கு தூணை தொட்ட பகுதி தான் அந்த மண்டபம். அந்த மண்டபத்தை தான் சிக்கந்தர் தர்காவாக இன்னைக்கு மாத்திட்டாங்க. அது பரவாயில்ல, போகட்டும். ஆனா மலை உச்சியில போயிட்டு ஏத்தினா தான் எல்லா சுற்றுப்புறத்துல இருக்கிற எல்லா கிராமங்கள்ல இருந்தும் அதை தரிசிக்க முடியும் அப்படிங்கறதுனால அவங்க கேக்குறாங்க. பழைய பாரம்பரியத்தை நாங்க திருப்பி எடுக்கிறோம். இது என்ன தப்பு இருக்கு? ஃபார் ம் எக்ஸாம்பிள், பாபரி மஸ்ஜித். பாபரி மஸ்ஜித்தை இடிச்சதுக்கு அப்புறமா கோர்ட்ல என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு கீழே கோவில் இருந்தது, அது வந்து ஆமா ராமர் கோவில் ஆமா தான். சார் ஆமா அந்த அந்த ராமர் அது எவ்வளவு கேர்ஃபுல்லா அவங்க பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த தூண்கள் கீழே 18 அடி தூண்கள், அதை வெளியில எடுத்து இந்த கல்லு எந்த பகுதியிலேருந்து வந்ததுன்னு பார்த்து, அதுக்கு தேரி, அதாவது உத்தராகண்ட் பக்கத்துல தேரி ஃபாரஸ்ட்ல போய் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு வந்து காமிச்சாங்க அந்த சயின்டிஸ்ட். இந்த கல்லு தான் அது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ரெண்டு கம்பேர் பண்ணதுக்கு அந்த அளவுக்கு அவங்க வந்து சயின்டிபிக்கலா அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கோவில் இருந்தது, அதனால அதை இடிச்சுட்டாங்க, பாபரி மஸ்ஜித் கட்டினாங்க, பாபரி மஸ்ஜித் இடிச்சுட்டாங்க, இப்ப கோவில் கட்டிக்கங்க. அதே மாதிரிதான் தீபத்துவம் ஒண்ணு இருந்தது, அங்கதான் தீபம் ஏற்றப்பட்டிருந்தது, அது நடுவுல தடைப்பட்டது. அதுக்காக அவங்களுடைய உரிமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்துக்களுடைய உரிமை அது, அது ஆமா இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதனாலதான் திருப்பியும் அந்த உரிமையை, இது ஜஸ்ட் உரிமை மீட்பு தான், வழிபாட்டு உரிமை மீட்பு. அது சட்டப்படி, அரசியல் நிர்ணய சட்டப்படி அது கரெக்ட் தான், அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இவங்க இப்படியே தான் உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. டிஎம்கே காரங்க எப்பவுமே இந்த மாதிரி தான். நாங்க இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு சொன்னா தேர்தல் நெருங்க நெருங்க இன்னொரு மதுரையிலேயே இன்னொரு முருகன் மாநாடு போடுவாங்க, கையில ஆமா வேலை சார் ஏந்திக்குவாங்க, ம் செங்கோல் ஏந்திக்குவாங்க, கோளறு பதிகம் படிப்பாங்க, எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க டிஎம்கே காரங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ட்ரிப்பு நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இந்த ட்ரிப்பு இந்துக்களுடைய வாக்குகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அவங்களால பார்க்க முடியறது. அதனால இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மனசுல வருத்தம், தப்பு பண்ணிட்டோமா, தவறான ஒரு நடவடிக்கை எடுத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சொல்லுங்க. சார் இந்த மழைநீர் வடிகால் அமைக்க வந்து 4000 கோடி அரசுக்கு ஒதுக்கப்பட்டது. ஒரு 2 நாள் மழை வந்தாலுமே சென்னை தாங்க மாட்டிருக்கு சார். அந்த 4000 கோடியோட அந்த என்ன என்ன கணக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இது எப்படி பாக்குறீங்க? அதான் அதான் 99% அப்படின்னாரு சேகர் பாபு. அப்புறம் ம். இன்னொருத்தர் சொன்னாரு, ஏவா வேற சொன்னாரு. அப்புறம் கே.என். நேரு உள்ளாட்சித்துறை அமைச்சர், அவர் வேற சொன்னாரு, இல்ல இல்ல 58%. அப்புறம் மேயர் பிரியா இன்னொன்னு சொன்னாங்க. எல்லாம் பர்சன்டேஜ்லயே பேசிட்டு இருந்தாங்க. ஆமா அது சார். 2 வருஷம் முன்னால. ஆனா இன்னைக்கு 2 வருஷம் போனதுக்கு அப்புறம் கூட இன்னும் அந்த திட்டம் நிறைவேறவில்லை அப்படின்னா அந்த பணம் எங்கே போச்சுன்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? எவ்வளவு நீங்க செலவு பண்றீங்க? எவ்வளவு கால்வாய்கள் கட்டப்பட்டன? அந்த கால்வாய்கள் மூலமாக தண்ணி போகுதா, இல்ல யாரோடாவது வேஸ்ட் மெட்டீரியல், மண்ணு, கல் எல்லாம் அடைச்சு கால்வாயை அடைஞ்சு போச்சா? அந்த கால்வாயை கடைசியில போய் அந்த இதுல ஸ்வாம்ப், பள்ளிக்கரணை ஸ்வாம்ப் வரைக்கும் போகணும், அதுக்கப்புறம் கடல்ல போய் கலக்கணும், அந்த முகத்வாரம் எல்லாம் சரியா இருக்கா? இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்க கூடாதா? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். மக்கள் அதைத்தான் கேட்கறாங்க, எப்படா இவ்வளவு தண்ணி வரும் அப்படின்னுட்டு. ஏன்னா நார்மலி உங்களுக்கு 10-12 சென்டிமீட்டர் தண்ணி வந்துச்சு சொன்னா கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஆனா இந்த ட்ரிப், இந்த டிட்டோ புயல் மட்டும் அவ்வளவு மோசம் கிடையாது. டிட்டோ புயல் வந்து சவுத்ல நல்லாவே அடிச்சிருச்சு, ஆமா. ஸ்ரீலங்கால படு மோசமா விளையாடிட்டு இருக்கு. ஆனா சென்னைக்கு வந்த போது கொஞ்சம் சாந்தமா தான் இருந்தது, மெதுவா தான் மழை பெஞ்சது. அதாவது 24 மணி நேரத்துல உங்களுக்கு வந்து 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் ஒரு பெரிய மழையே கிடையாது. ம். ஒரே மணி நேரத்துல, ஒரே மணி நேரம் 2 மணி நேரத்துல 11 சென்டிமீட்டர் பெஞ்சிச்சு சொன்னா குளம் தான். ஆனா 24 மணி நேரத்துல 6 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருன்னு சொன்னா அந்த தண்ணி கூட வெளில போகாம இருக்குன்னு சொன்னா ஆமா. வாட் இஸ் ராங்? உங்களுடைய அடைப்புகள் ப்ராப்ளம் இருக்கா, அல்லது இந்த கால்வாய்கள் சரியா கட்டலையா, அல்லது உங்களுடைய பழைய டிரைனேஜ் சிஸ்டம் வேலை பண்ணலையா? ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. ஆனா இவங்க வந்து கூவத்துக்கு, கூவம் ரிப்பேர் பண்றதுக்கு 500 கோடி ரூபாய், அடையார் ரிப்பேர் பண்றதுக்கு 1500 கோடி ரூபாய். நான் கேட்கிறேன், அது எங்க போச்சு? அதையான்னு சொல்லுங்க. வருஷா வருஷம் அது அதே திட்டத்துக்கு நிதி அலாட் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, உண்மையிலேயே செலவு? கருணாநிதி பெயர்ல நூலகம் ஏற்படுத்துறதுக்கு செலவு பண்ணீங்களா? கருணாநிதி பூங்கா அமைப்பதற்காக செலவு பண்ணீங்களா?
எல்லாம் மக்கள் கேட்கத்தான் வேணும். இதைத்தான் மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைய மடை மாற்று நெல் கொள்முதல்ல வந்து விவசாயிகள் நொந்து நூலா போயிட்டாங்க. ஆமா அந்த சார். அளவுக்கு அவங்களுக்கு வந்து லாஸ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா முளை வந்த நெல்லை யாருமே வாங்க மாட்டாங்க, இவங்களும் வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு யாரு பொறுப்பேற்றுக்கணும்? அரசு பொறுப்பேற்கணும். அந்த சிவில் சப்ளைஸ் மினிஸ்டர், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பொறுப்பேற்கணும். நீங்க இவங்க என்ன பண்றாங்க? விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் அப்படின்னாங்க. என்ன பிரயோஜனம்? உங்களால கொள்முதல் ஒழுங்கா பண்ண தெரியல. ஏன் 60 வருஷமா கொள்முதலே பண்ணலையா? 1966க்கு அப்புறமா வருஷ கணக்கா இன்னைக்கு வரைக்கும் ஒரு வருஷம் விடாம கொள்முதல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 70 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், 60 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அந்த அனுபவம் எங்கே போச்சு? அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் தான் பேரு. ஏன்னா அமைச்சர்களுக்கெல்லாம் அதெல்லாம் கவலையே கிடையாது. விவசாயிகள் ஆகட்டும், இல்ல சிறு குறு தொழிலாளர்களாகட்டும், மெட்ரோ, கோயம்புத்தூர் மெட்ரோ, சென்னை மதுரை மெட்ரோ ஆகட்டும், அதை பத்தி எல்லாம் யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. எங்க பைசா கிடைக்கிறதோ லூட்டி அடிக்க வேண்டியதான். ராஜா என்ன சொன்னார் சொல்லுங்க? ராஜா என்ன சொன்னாரு? சம்பாதிக்க முடியாதவங்க எல்லாம் கவலைப்படாதீங்கடா, அடுத்த ஆட்சி 2026ல நம்ம தான் நிறைய சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இது இன்னைக்கு மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதைத்தான் வந்து பாரதிய ஜனதா கட்சியும் இவரும் ஏடிஎம்கேயும் மக்கள் மத்தியில கொண்டாந்து சேர்க்கிறாங்க. சக்சஸ்ஃபுல்லா சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா விஜய் கட்சியினுடைய ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட், டிஎம்கேனுடைய எதிர்ப்பு, அதாவது விஜயனுடைய எதிர்ப்பு டிஎம்கேக்கு அவ்வளவு கவர்ச்சிகரமாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா விஜய் என்ன சொன்னாலும் அதுல ஒரு நம்பகத்தன்மை இல்லாத காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து வெறும் நடிகர், அனுபவம் இல்லாதவர், கட்சியிலேயே கட்சி கட்டுப்பாடு இல்லாதவர், கட்சி கட்டமைப்பு இல்லாதவர், கொள்கை முரண் உள்ளவர், கொள்கை குழப்பம் உள்ளவர், கொள்கை தெளிவு இல்லாதவர், அந்த மாதிரி தான் எல்லாருமே பாக்குறாங்க. அதனால நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கும், அப்போ அடுத்தவன் நம்புவான். உங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொன்னாலும் அடுத்தவன் நம்ப மாட்டான். அதனாலதான் விஜயனுடைய ஆன்டி டிஎம்கே பிரச்சாரம் எடுபடல. பாஜக, குறிப்பாக அண்ணாமலையினுடைய பிரச்சாரம், பழனிசாமியினுடைய பிரச்சாரம் ரொம்ப பிரமாதமா எடுபடுறதுங்கிறத நான் சொல்றேன். சார், இறுதியான கேள்வி, தாவேகாவோட பாஜக இணைய வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, கடைசியில பிப்ரவரி மாசம் தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு as of now சான்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா பிரசாந்த் கிஷோர் ஒரே ஒரு விசிட் அடிப்பார் ஜனவரி மாசம். ஏன்னா அவரும் நொந்து போயிருக்கிறாரு, பாவம், நிறைய செலவெல்லாம் பண்ணிட்டு தோத்து போய் 3%ல அவர் நிக்காம போனதான் பெரிய ப்ராப்ளம். நின்று இருந்தாரு சொன்னா 5-6% வந்திருக்கும், ப்ராப்ளம் இல்லை. பட் இப்போ அவருடைய பேச்சை, அதாவது ஒரு அரசியல் வியூக அமைப்பாளராக அவருடைய பேச்சை யாரு கேட்பாங்க அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் யோசனை வந்துட்டு இருக்குது. ஜனவரி மாசம் அவர் வருவாரு. ஜனவரி மாசத்துல ரொம்ப கிளியரா உங்களுக்கு இது சேஞ்ச் ஆயிரும். எப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான் டிஎம்கேக்கு எகென்ஸ்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் விஜய் கூட்டணி இல்ல, விஜய் கூட்டணி வந்து வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியும் வரப்போறது இல்லை. எப்படியும் டிஎம்கே காரங்க வந்து காங்கிரஸை வந்து வச்சுக்கத்தான் பார்ப்பாங்க. எப்படியாவது 39 கேட்டிருக்காங்க அவங்க, 39ல 35 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மோஸ்ட்லி அவங்க கூட தான் இருப்பாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து இவ்வளவு லேட்டா விஜய் கட்சியில ஜாயின் பண்ண முடியாது. நீங்க முதல்லயே வந்திருந்தா நாங்க உங்களுக்கு ரத்தின கம்பளம் விரிச்சு உங்களுக்கு மாலை போட்டு ஆற தழுவி இருப்போம். நீங்க இவ்வளவு லேட்டா வந்தீங்க, அங்க இருந்துகிட்ட எங்களையும் வந்து சீண்டிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. விஜய் எல்லாம் அவ்வளவு விஜய் இல்லைனாலும் கூட அவரை சேர்ந்தவங்களும் விஜய்க்கு சொல்லி கொடுப்பாங்க. அதனால இந்த ரெண்டு கட்சிகளும் டிஎம்கே கூட தான் இருக்கும், டிஎம்கே கூட தான் சாவணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, டிஎம்கே கூட தான் படுகொலியில போகணும் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் எதிர்த்து ஜெயிக்க முடியாதுங்கிறது அந்த மக்களுக்கு, அதாவது வாக்காளர்ல என்ன ஆகுறதுன்னு கேட்டா ஒரு 30-35% கடைசியில தான் டிசைட் பண்ணுவாங்க. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நாட்டுக்கடா நீ தோக்குற கட்சிக்கெல்லாம் வாக்கு போடுற, வாடா ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட் போட்டுடலாம்டா அப்படிம்பாங்க. இப்போ யாரு ஜெயிக்க போறாங்க, ஏடிஎம்கே பாஜக கூட்டணியா அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த அலை அந்த பக்கமா போகும் பாத்தீங்களா. அப்போ விஜய்க்கு ஒரு ஞானோதயம் வரும்.
விஜய் நினைச்சுக்குவாரு, விஜயனுடைய தொண்டர்களை சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு கூட நான் சொல்றேன், விஜயனுடைய தொண்டர்கள் அவர் தனித்து போட்டியிட விரும்பவில்லை, கூட்டணி கண்டிப்பா வச்சுக்கணும், கண்டிப்பா கூட்டணி வச்சாதான் டிஎம்கே வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிறது அவங்களுது. ஏன்னா கரூர் சம்பவத்துல வந்து அவருடைய தொண்டர்கள் இன்னைக்கும் அதை தான் நம்புறாங்க. நம்ம தலைவர் மேல தப்பே கிடையாது, டிஎம்கே ஆ கார மேலதான் தப்பு. ஆமா தப்பு. பேர என் வாயில இருந்து அந்த பேரெல்லாம் வராது, பேரை சொல்ல விரும்பல. அந்த அளவுக்கு விஜய் தொண்டர்கள் நொந்து போயிருக்கிறாங்க இந்த கரூர் விஷயத்துல. அவங்க எப்படியாவது கூட்டணி அமைச்சு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த ஞானோதயம் விஜய்க்கு ஜனவரி எண்டுல வரும். பிப்ரவரி மாசம் மோஸ்ட் ப்ராபபிளி கூட்டணி அமைஞ்சாலும் அமையும். ஓகே சார், நன்றி சார். பல கருத்துக்களை தெளிவாக எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி அம்மா, தேங்க்யூ. ஓகே.